வணக்கம். அரசியல்ங்கிறது வெறும் தேர்தல் வெற்றி தோல்வியில முடியிற விஷயம் இல்ல. அது ஒரு நல்லாட்சி நிர்வாகத்தோட தொடங்கம். இன்னைக்கு நாம பெரியகுளம் தொகுதிய வெறும் தேர்தல் முடிவா மட்டும் பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பின்னால என்னென்ன தரவுகள் இருக்கு, என்ன காரணிகள் இருக்குன்னு ஒரு தடயவியல் நிபுணர் மாதிரி நம்ம அலசி ஆராய போறோம். பாருங்க, இது கட்சிகளை பத்தின ஒரு ஆய்வு இல்லவே இல்ல. இது முழுக்க முழுக்க மக்களோட குரல, அவங்களோட தேவைகளை இந்த எண்கள் வழியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. தமிழ்நாட்டோட வரைபடத்துல பெரிய குளம் ஒரு சின்ன புள்ளி தான். ஆனா ஒவ்வொரு தேர்தல்லையும் இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளிகள் தான் நம்ம மாநிலத்தோட அரசியல் போக்கையே தீர்மானிக்குது. இந்த மண்ணோட கதை இங்க வாழ்ற மக்களோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அவங்களோட நம்பிக்கை, ஏமாற்றம், எதிர்பார்ப்பு, இது எல்லாம் தான் ஒவ்வொரு ஓட்டு மிஷின்லயும் பதிவாகுது. அந்த கதையோட ஆணிவேர புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் படி. சரி, இந்த பகுப்பாய்வை நாம எப்படி எடுத்துட்டு போறோம்னு பார்க்கலாம். முதல்ல பெரிய குளத்தோட நிலத்தையும் மக்களோட வாக்குகளையும் புரிஞ்சுப்போம். அப்புறம் எங்கள் சொல்ற அதிருப்தி கதையை கேட்போம். அந்த அதிருப்திக்கு என்ன காரணம்னு ஆழமா பார்த்து ஒரு நல்லாட்சிக்கான செயல் திட்டத்தை உருவாக்குவோம். கடைசியா ஒரு நிலையான தலைமைக்கு தேவையான 4 தூண்கள் என்ன, நாம முன்னெடுத்து செல்ல வேண்டிய பாதை எதுன்னு தெளிவா பார்ப்போம். வாங்க, இந்த டேட்டா பயணத்தை இப்ப நாம ஆரம்பிக்கலாம். ஆளுகைங்கிறது வெறும் புள்ளி விவரம் கிடையாதுங்க. அது மக்களை பற்றியது. எந்த ஒரு பகுப்பாய்வுமே மக்களோட வாழ்வாதாரத்தை புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் தொடங்கணும். அவங்களோட ஒரு நாள் எப்படி போகுது, அவங்களோட கவலைகள் என்ன, அவங்க என்ன கனவு காண்றாங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தேடும்போது தான் அந்த வாக்குகளுக்கு பின்னால இருக்கிற மனுஷங்களோட முகம் நமக்கு தெரிய வரும். பெரியகுளம் தொகுதியோட அமைப்பை பாத்தீங்கன்னா அது 2 விண்ண உலகங்கள் ஒன்னா இருக்க மாதிரி. கிட்டத்தட்ட சரிபாதிய கிராமப்புறம், அதாவது 47.3% மற்றும் நகர்ப்புறம் 52.7%ன்னு பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை, இன்னொரு பக்கம் வியாபாரம், சிறு தொழில்கள்னு போற நகர்ப்புற வாழ்க்கை. இந்த 2 சமூகங்களோட தேவைகளும் வளர்ச்சி பத்தின பார்வைகளும் வெவ்வேறானது. இந்த 2 உலகத்தையும் இணைக்கிற ஒரு பாலத்தை உருவாக்குறது தான் ஒரு தலைவருக்கு இருக்கிற முதல் சவால். இதுதான் பெரிய குளத்தோட உயிர்நாடி. யோசிச்சு பாருங்க, இங்க வேலை செய்யற மக்கள்ல கிட்டத்தட்ட பாதி பேர், அதாவது 45.8% விவசாய கூலிகளா இருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த பகுதியோட பொருளாதாரம் முழுக்க முழுக்க மழையையும் விளைபொருள் விலையையும் ரொம்ப முக்கியமா தண்ணீரையும் நம்பியிருக்கு. இங்க தண்ணிங்கிறது வெறும் ஆதாரம் இல்ல, அதுதான் வாழ்வாதாரம். அதனால விவசாயிகளோட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை. இந்த வாழ்வாதார பின்னணியில தான் இந்த நீண்டகால வளர்ச்சி குறைபாடுகளை நம்ம பார்க்கணும். பல வருஷமா கேட்கப்படுற கொட்டக்குடி ஆத்துக்கால்வாய் திட்டம் அது இன்னும் ஒரு தீராத கனவாவே இருக்கு. திடீர்னு ஒரு அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டா பல கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. இளைஞர்கள் படிக்கவும் வேலைக்கும் வெளியூருக்கு போக வேண்டிய நிலைமை. இது வெறும் கோரிக்கை பட்டியல் இல்ல, இது தலைமுறையா தொடர்ற வழிகளோட சாட்சி. சரி, இப்ப மக்களோட உணர்வுகள் எப்படி எண்களா மாறுச்சுன்னு பாப்போம். தேர்தல் தரவுகள்னா அது வெறும் ஜெயித்தது தோத்ததுன்னு காட்டுற எண்கள் இல்ல. அது மக்களோட மனநிலைய, அவங்க கோபத்தை, மாற்றத்துக்கான அவங்க தாகத்தை காட்டுற ஒரு டேஷ்போர்டு மாதிரி. அந்த அதிருப்தி டேஷ்போர்டு தான் நாம இப்ப வாசிக்க போறோம். இங்க பாருங்க, 2016ல 56.1% இருந்த வாக்குப்பதிவு வெறும் 5 வருஷத்துல 2021ல 70.7% அதிகரிச்சிருக்கு. இது சும்மா ஒரு 14.6% உயர்வு இல்ல, இது ஒரு அரசியல் நிலநடுக்கம். மக்கள் அமைதியா இருக்கும்போது வாக்குப்பதிவு கம்மியா இருக்கும். ஆனா அவங்க பேசணும்னு நினைக்கும் போது, ஒரு மாற்றம் வேணும்னு விரும்பும் போது வாக்குச்சாவடிக்கு திரண்டு வருவாங்க. இந்த வாக்குப்பதிவு உயர்வு மக்கள் இனிமேலும் அமைதியா இருக்க தயாரில்லைங்கிறதுக்கான முதல் தெளிவான அடையாளம். அப்படி திரண்டு வந்த மக்கள் எங்க போனாங்க? இந்த வரைபடம் அது தெளிவா சொல்லுது. 2016ல கிட்டத்தட்ட 47% ஓட்டு வாங்கி ஜெயிச்ச கட்சியோட வாக்கு வங்கி 2021ல 35.6% குறைஞ்சிடுச்சு. அதே நேரத்துல எதிர்க்கட்சியோட வாக்கு வங்கி 46.3% உயர்ந்திருக்கு. அந்த அதிகப்படியான 14.6% வாக்குகள் ஒரு தெளிவான தீர்ப்பு எழுதியிருக்கு. இது தற்செயலா நடந்த மாற்றம் இல்ல, இது திட்டமிட்டு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் சக்தி. ஏன் இந்த பெரிய மாற்றம்? இதோ பாருங்க, இதுதான் அதுக்கான மூல காரணங்கள். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட பட்டியல். பல வருஷ கனவான கொட்டக்குடி கால்வாய் இன்னும் வாக்குறுதியாவே இருக்கு. உறுதியளிக்கப்பட்ட 24 மணி நேர மருத்துவமனை இன்னும் வரல. கிராமத்து இளைஞர்களுக்கு வேலை இல்ல. இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஒரு நிறைவேறாத கனவு. இந்த கனவுகளோட மொத்த ஏமாற்றம் தான் ஓட்டுகளா மாறி இந்த தீர்ப்பை எழுதியிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஒரு வாக்குறுதிய மீறதோட உண்மையான விலை என்ன? அது தேர்தல் அறிக்கையில இருக்கிற ஒரு வரி இல்ல, அது ஒரு விவசாயியோட காஞ்சு போன நிலம், ஒரு நோயாளிக்கு கிடைக்காம போன சிகிச்சை, ஒரு இளைஞனோட தொலைஞ்சு போன எதிர்காலம்.
நம்ம அரசியலமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற கண்ணியமா வாழ்ற உரிமையும் தகவல் அறிந்து பேசுற சுதந்திரத்தையும் இது கேள்விக்குள்ளாக்குது. ஒவ்வொரு வாக்குறுதியும் மக்கள் ஆட்சியாளர்கள் மேல வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உடையும் போது ஜனநாயகம் ஆட்டம் காணுது. என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இப்ப ஏன் நடந்துச்சுங்கிற ஆழமான கேள்விக்குள்ள போலாம். இதுதான் நோயை கண்டறியற கட்டம். மக்களோட தீர்ப்புக்கு பின்னால இருக்கிற சமூக, பொருளாதார, அரசியல் காரணிகளை நாம ஆராய போறோம். இது மேலோட்டமான காயங்கள் இல்ல. இந்த சிஸ்டத்தோட ஆழத்துல இருக்கிற நோய்க்கான காரணத்தை நாம தேட போறோம். இந்த மாற்றத்துக்கு பின்னால 4 முக்கியமான இயக்கிகள் இருக்கு. 1 சாதி நகர்வு. காலப்போக்குல சமூக கட்டமைப்புகள் மாறும்போது பாரம்பரியமான வாக்கு வங்கிகள் உடையலாம். 2வது நாம ஏற்கனவே பார்த்த வளர்ச்சி இடைவெளிகள். 3வது வேலையில்லா திண்டாட்டம். இது இளைஞர்கள் மத்தியில ஒரு விரக்தியையும் ஆளுங்கட்சி மேல கோவத்தையும் உருவாக்குது. 4வதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நலத்திட்டச் சோர்வு. இது ஒரு புது அரசியல் காரணி. இந்த மேற்கோள் அந்த 4வது காரணத்தை ரொம்ப தெளிவா விளக்குது. இலவசங்களால் கிடைச்ச ஆரம்பகட்ட நன்மைகள் இப்ப பத்தல. இது உண்மையான வளர்ச்சிக்கான எதிர்பார்ப்புகளை அதிகரிக்குது. அதாவது மக்களுக்கு தற்காலிக நிவாரணங்கள் இனிமே தேவையில்லை. அவங்க நிரந்தரமான தீர்வுகளை, தங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்கான முதலீடுகளை எதிர்பார்க்கறாங்க. இது பெரிய குளத்துல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நாம பார்க்கிற ஒரு புதிய அரசியல் விழிப்புணர்வு. மக்கள் வெறும் பயனாளிகளா இருக்க விரும்பல, வளர்ச்சியில பங்குதாரர்களா மாற விரும்புறாங்க. சரி, நோய்க்கான காரணங்களை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்கான மருந்து என்னன்னு பார்க்கலாம். குறைகளை கேட்கறது அரசியலோட முதல் படிதான். ஆனா அந்த குறைகளை ஆளுகையா மாத்துறது தான் உண்மையான தலைமை. நாம இனி பார்க்க போறது தரவுகளின் அடிப்படையில மக்களோட தேவைகளை மையமா வச்சு உருவாக்கின ஒரு செயல் திட்டம். இது வெறும் வாக்குறுதி பட்டியல் இல்ல, இது ஒரு ப்ளூ பிரிண்ட். இங்க பாருங்க, ஒவ்வொரு திட்டத்துக்கும் தெளிவான செலவு, அதுக்கு தேவையான காலம், அந்த முதலீட்டால சமூகத்துக்கு என்ன லாபம்னு எல்லாமே கணக்கிடப்பட்டிருக்கு. கொட்டக்குடி கால்வாய்க்கு 50 கோடி ரூபாய் ஆகலாம். ஆனா அது ஆயிரக்கணக்கான விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்தி கிராம பொருளாதாரத்தையே வலுப்படுத்தும். மருத்துவமனைக்கு செலவு பண்ற 25 கோடி மக்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது செலவு இல்ல, இது மக்கள் மேல செய்யற முதலீடு. ஒரு பொறுப்பான அரசாங்கம் இப்படிதான் திட்டமிடணும். ஒரு புதிய தலைவர் மக்களோட நம்பிக்கைய உடனடியா எப்படி ஜெயிக்கிறது? இதோ முதல் 30 நாளுக்கான ஒரு தெளிவான பிளான். முதல்ல நேரடியா மக்கள்கிட்டே போய் அவங்க குறைகளை உறுதிப்படுத்துங்க. 2வது விவசாயிகளோட, பெண்களோட, இளைஞர்களோட உட்கார்ந்து பேசுங்க. 3வதா சமூக ஊடகங்கள் மூலமா உண்மையான தரவுகளோட பிரச்சனைகளை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போங்க. கடைசியா மக்களோட முக்கிய கோரிக்கைகளுக்கு வெளிப்படையா ஆதரவு கொடுங்க. இதுதான் நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான முதல் படி. எப்படி ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா நிக்க 4 தூண் தேவையோ, அதே மாதிரி ஒரு நல்லாட்சிக்கும் 4 தூண்கள் அவசியம். இத நாம சதுர்முக கோட்பாடுன்னு சொல்றோம். இது மக்களோட எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஆளுகையோட வெவ்வேறு அம்சங்களை பேலன்ஸ் பண்ற ஒரு வழிமுறை. இதுல ஒவ்வொரு தூணும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலையும் பொறுப்பையும் குறிக்குது. முதல் தூண் சிவனோட ஆற்றல், அதாவது ஆக்ரோஷம். இது வன்முறைக்கான ஆக்ரோஷம் இல்ல, தீமைக்கு எதிரான ஆக்ரோஷம். உள்ளூர்ல நடக்கிற ஊழல், அநீதின்னு எல்லாத்தையும் தட்டி கேட்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை தலைவர் எடுக்கணும். சட்டம் ஒழுங்கா இருந்தாதான் ஒரு சாதாரண குடிமகன் பாதுகாப்பா உணர்வான். இந்த பாதுகாப்பு தான் மத்த எல்லா வளர்ச்சிக்குமே அடித்தளம். 2வது தூண் விஷ்ணுவோட ஆற்றல், அதாவது ஸ்திரத்தன்மை காத்தல். ஆட்சி மாறினாலும் மக்களோட அடிப்படை தேவைகள்ல எந்த பாதிப்பும் வரக்கூடாது. குடிதண்ணீர், கரண்ட், சுகாதாரம்னு அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி கிடைக்கணும். வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து நடக்கணும். இந்த நிலைத்தன்மை தான் சமூகத்துல ஒரு நல்லிணக்கத்தையும் அரசாங்கம் மேல ஒரு நம்பிக்கையும் உருவாக்கும். 3வது தூண் பிரம்மாவோட ஆற்றல், அதாவது புதுமை, படைத்தல். பழைய பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வுகளை உருவாக்குறது, அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்புகளை உருவாக்குறது. விவசாய தொழில்நுட்ப பூங்கா, இளைஞர்களுக்கு ஸ்கில் சென்டர்ஸ், டிஜிட்டல் கல்வி வசதிகள்னு புது புது முயற்சிகளை எடுக்கிறது. இந்த முன்னோக்கிய பார்வைதான் ஒரு சமூகத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போகும். 4வது தூண் துர்க்கையோட ஆற்றல், அதாவது பாதுகாப்பு. ஒரு தலைவர் சமூகத்துல நலிவடைஞ்ச மக்களுக்கு ஒரு கவசமா இருக்கணும். பெண்கள், குழந்தைகள், சிறு விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள்னு யாருக்கெல்லாம் ஆதரவு தேவையோ அவங்களுக்கு பாதுகாப்பு வலைகளை உருவாக்குறது அரசாங்கத்தோட கடமை. இந்த பாதுகாப்பு உணர்வு தான் ஒரு சமூகத்தை வலிமையாக்கும். இந்த 4 தூண்களும் சமநிலையில இருக்கும்போது தான் அது உண்மையான நல்லாட்சியா இருக்கும்.
நாம இந்த ஆய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். மக்களோட குரலை கேட்கறதுன்னா அவங்க போடுற கோஷங்களை மட்டும் கேட்கறது இல்ல, அவங்களோட தரவுகளை புரிஞ்சுக்கிறதும் தான். டேட்டா அடிப்படையிலான ஒரு மூலோபாயம்ங்கிறது தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு கருவி மட்டும் இல்ல, அது மக்களோட தேவைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு திறமையா சேவை செய்யறதுக்கான ஒரு வழி. இங்க ஒரு விஷயத்தை நாம ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவின் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி மக்களோட தகவல்களை பயன்படுத்தும் போது அவங்களோட தனியுரிமைக்கு மதிப்பளிப்பதும் ஒப்புதல் வாங்குறதும் ஒரு தலைவரோட அடிப்படை கடமை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். தரவுகளை கேட்கறது தான் மக்களின் குரலை கேட்பதற்கான மிகவும் உண்மையான வழியா? இல்ல உண்மையான வழிங்கிறது தரவுகளோட பகுப்பாய்வையும் மக்கள் மேல இருக்கிற உண்மையான அக்கறையும் இணைக்கிறது தானோ? இந்த கேள்வி டேட்டாவுக்கும் மனுஷ உணர்வுகளுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆட்சிக்கும் இடையில் இருக்கிற உறவை பத்தி நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது. நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai ஐ mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும் அல்லது 08042041602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.